நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மெட்ரோ ரயில்வே நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசருக்கான நோட்டிஃபிகேஷனும் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் எந்த விதமான எழுத்து தேர்வு இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இந்த 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். அதுக்கான டேட் என்ன அண்ட் உங்களுக்கான பிளேஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்கும், அதுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இப்போ பார்க்கலாம். மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் 30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இன்டர்வியூக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14/11/2025 கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்னைக்காக ஒரு டேட்டும் அண்ட் கோயம்புத்தூருக்காக ஒரு டேட்டும் அண்ட் மதுரைக்காக ஒரு டேட்டும் இந்த 3 இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டும் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அப்படி இல்லைனா www.dmc அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும். அப்படி இல்லைனா சென்னை மெட்ரோ ரயில்வே அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் போதும். சரிங்களா? ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹாய் காய்ஸ், நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில்வே கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்றத இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம். என்னடா அது இவன் வந்து சென்னை அப்படின்னு சொல்கிறானே, இது வந்து தில்லி மெட்ரோ ரயில்வே கார்ப்பரேஷன் லிமிட்டடோட வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்ப்பீங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எங்கெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ரெட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th ஆப்ஷனில் வந்து கேரியர்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர் அபவுட் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டில்லி மெட்ரோ ரயில்வே கார்ப்பரேஷனோட கேரியர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அந்த வேக்கன்சி நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாக் அண்ட் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மெட்ரோ ரயில்வே லிமிட்டட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கும், உங்களுக்கான இன்டர்வியூ வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாக வாக் அண்ட் ஸ்க்ரீனிங் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொசிஷன், அதாவது இதில் 2 விதமான பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து டெக்னீஷியன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு O&M ஒர்க்காக வந்து சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டட்லேருந்து பேஸ் 2க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் பேஸ் 2வில் வந்து சென்னையில் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம். இது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். இதே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் போஸ்ட்டுக்காக மட்டும்தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. டெக்னீஷியன்ஸ் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டில் வந்து நிறைய விதமான டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதாவது RS டிப்போவில் அண்டு EM டிப்போவில் அண்டு ட்ரான்சன் டிப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. RS அண்டு E அண்ட் Mல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் வந்து படிச்சிருந்தாலும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம். பட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ITI வந்து நீங்கள் NCVTயோ அல்லது SCVTயோ வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் 12th படிச்சுட்டு ITI வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து ITIயில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன்ஸோ அல்லது எலக்ட்ரானிக்கோ அல்லது மெக்கானிக்கலோ அது ஃபிட்டரோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அண்டு ட்ராக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ITI நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். இதில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து 10th முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து ITI வந்து படிச்சிருப்பாங்க. சிலர் வந்து 12th முடிச்சுட்டு டேரெக்டாக ITI வந்து படிச்சிருவாங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். அண்டு சிக்னல் PSD டெலி அண்டு AFCக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் 12th வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா? இதில் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு நீங்கள் ITIயில் வந்து NCVTயோ அல்லது SCVTயோ அல்லது எலக்ட்ரிஷியன்ஸோ அல்லது மெக்கானிக்கலோ கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோ அல்லது சிஸ்டம் மெயின்டெனன்ஸோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது கம்ப்யூட்டர் அவர்னஸோ அல்லது நெட்வொர்க் மெயின்டெனன்ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு
கோர்சஸ் வந்து எடுத்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் அண்ட் ட்ரக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் வந்து ஃபிட்டர், பிளம்பர், வெல்டர் அண்டு கார்பெண்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் வந்து இந்த ட்ரேட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த ஜாபுக்கெல்லாம் இந்த 5 ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வயது வரைக்கும் சார் நான் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 18 வயதுலேருந்து 33 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து ஏதாவது ரிசர்வேஷன் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ரூல்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ரிலாக்ஸேஷன் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கிற குவாலிஃபிகேஷன் வந்து மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th படிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி அண்ட் 12th படிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மஸ்ட்டாக வந்து கேண்டிடேட் வந்து பாஸ் அவுட் ஆகிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் டர்ன் ஓவர் ஆர் என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் உங்களுக்கான இந்த பீரியட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து பீரியட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா 3 இயர்ஸ் ஒரு டைம், 3 இயர்ஸ்க்கு ஒரு டைமு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புது ஆளுங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்க ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் வந்து அவங்களே வந்து பண்ணிவிடுவாங்க. அண்டு இந்த ஜாபுக்கு சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ஃபிக்ஸட் டேர்ம் பேசிஸ் தான். சரிங்களா? இவங்க வந்து 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டேர்ம் பேசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். டோட்டல் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27,014 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த 27,014 மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் அலவுன்ஸு அண்ட் மெடிக்கல் அலவுன்ஸு, எல்டிஏ, கேன்டீன் அலவுன்ஸு, இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அதாவது ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் பிஎஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் இதில் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் அந்த மாதிரிலாம் கட் பண்ணுவாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ சேலரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஏ, ஹெச்ஆர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 35,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு பேஸ் பண்ணி வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் எந்த விதமான எழுத்து தேர்வு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மெரிட் மூலிமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடு தமிழ் லாங்குவேஜ் ரீடிங் அண்ட் ரைட்டிங் அதாவது தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுதவும் படிக்கவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். சரிங்களா? இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்டுன்றதை விட அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் வந்து எப்படி இருக்குது, உங்களுடைய ஸ்கில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து தமிழை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து போனாவே போதும். இதில் இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்களே, நான் வந்து இன்டர்வியூக்கு வந்து எங்கெல்லாம் போகிறது அண்ட் உங்களுக்கான போஸ்டிங் எல்லாம் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் வந்து லீவ் வந்து இருக்கும், என்னென்ன லீவ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷுவல் லீவ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 30 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் வந்து 30 டேஸ் வந்து உங்களுக்கு லீவ் இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் கவர்மெண்ட் லீவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த கவர்மெண்ட் லீவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து எங்கே இருக்கும், எந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் இந்த ஃபிட்டரை பற்றி வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க, ஆர்எஸ்ஸு இந்த டெக்னீஷியன்ஸு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறதா இருந்தால் சரிங்களா? சென்னையில் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறதா இருந்தால் இவங்க கொடுத்துருக்கிற எல்லா ட்ரேடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 நவம்பர் 2025 அதாவது தேர்ஸ்டே 8:30 AM வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் 7ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே வந்து 8:30 வந்து காலையில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறவங்க அதாவது கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸில் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 14 நவம்பர் ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் வந்து 8:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டில் 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில், இன்னொன்று வந்து கோயம்புத்தூரில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில். இந்த 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். இந்த இன்டர்வியூக்கான டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான டேட்டு. நான் சார் இந்த இதில் வந்து 3 இடத்துல நான் வந்து அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஒவ்வொரு டேட்டில் எல்லா எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டேட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இருக்கும். இதில் வந்து சேமாக இருக்கிறதுனா அதாவது வேறு வேறு டேட்டு இருக்கிறதுனால நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் நான் எப்படி சார் அப்ளை பண்ணுறது? அண்ட் போகும்போது நான் என்னென்ன வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரீசெண்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அதாவது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் ஃபில் பண்ண பயோடேட்டா, அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோடேட்டா ஃபார்ம்னு கூட சொல்லலாம். அண்டு இந்த இதில் வர்றது இல்லைங்களா, நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த பயோடேட்டா ஃபார்ம் இருந்தாலே போதுமானது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டோ அண்ட் ஐடிஐ மார்க் ஷீட்டோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி வந்து இருக்கணும். சரிங்களா? உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி அண்டு அடிஷ்னல் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஏதாவது கம்ப்யூட்டரை பற்றியோ நாலேஜை பற்றியோ அல்லது ஐடிஐயில் வந்து அடிஷ்னலாக ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற இருந்தால் நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, பாஸ்போர்ட் சைஸோ அல்லது பாஸ்போர்ட்டோ அல்லது டிரைவிங் லைசன்ஸோ அல்லது எலக்ட்ரிஷியன்ஸ் ஃபோட்டோ ஐடென்டி கார்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்கிற அந்த ஐடென்டி ப்ரூஃப் வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த எல்லாமே நீங்கள் இவங்க கேட்டிருக்கிற ஜெராக்ஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலிடான மெயில் ஐடி, உங்களுடைய வேலிடான மொபைல் நம்பரும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து அவங்களே வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் பயோடேட்டா ஃபார்ம். சரிங்களா? அவங்க வந்து பயோடேட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் பயோடேட்டா ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனிங் அன்னைக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, இவங்க கொடுத்துருக்கிற ஒரு போஸ்ட்டு தான் டெக்னீஷியன்ஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னீஷியனில் வந்து உங்களுடைய பயோடேட்டா இவங்க கொடுத்துருக்கிற எல்லா டேட்டாவும் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு வித் சிக்னேச்சர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? சிக்னேச்சர் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் எதுக்காக வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பர்வைசருக்கான நோட்டிஃபிகேஷன், இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். டெக்னீஷியன்ஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷனும் அண்டு சூப்பர்வைசருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்நாடு சென்னைக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சூப்பர்வைசர்ஸ்க்காக மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில்வே லிமிட்டெடுக்காக பேஸ் 2க்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இதுதான். சரிங்களா? இதில் என்னென்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். சூப்பர்வைசர் ஆப்ரேஷன்ஸ்க்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ரெகுலர் டிப்ளமோ கோர்சஸ் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் லெவலில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ரெகுலர் இன்ஜினியரிங் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவிலர் இன்ஜினியரிங்கோ அல்லது எலக்ட்ரிஷியன்ஸோ அல்லது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் 3 இயர்ஸ் ரெகுலரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ அல்லது எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கோ அல்லது எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஸ்ட்ருமேஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கேன் சார், நான் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாதா? இதில் வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 3 இயர் ரெகுலர் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது எத்தனை வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 33 வயது வரைக்கும் நீங்கள் வந்து
அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணிக்கலாம்னா நீங்கள் நேரடி முக தேர்வு வந்து இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து கலந்துக்கலாம். சரிங்களா? உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இதுக்கான டர்ன் ஓவர் வந்து எவ்வளோ இருக்கும்? அதாவது டெக்னீஷியன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்டு சூப்பர்வைசருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து இருக்குது. அண்டு இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சேம் ப்ராசஸ் தான். ஆல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் மூலிமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங்கில் வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து படிக்க தெரியுமா, அண்டு எழுத தெரியுமா, அண்டு ஸ்பீக் பண்ண தெரியுமா அப்படின்ற டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே சேம் தான். எல்லாம் சேம் ப்ராசஸ் தான். உங்களுக்கான இன்டர்வியூ, அதாவது சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நவம்பர் 2025 அன்னைக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். அண்டு சூப்பர்வைசர் ஆப்ரேஷன்ஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 4th நவம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸில் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஆப்ரேஷன்ஸ் அண்டு சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் வந்து கோயம்புத்தூர் அரவுண்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10 நவம்பர் 2025 மண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8:30க்கு வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். நீங்கள் அதில் வந்து கலந்துக்கலாம். அண்டு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 நவம்பர் அன்னைக்கு தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஒத்துப்போக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் இருந்தாலும் சரி அண்டு சூப்பர்வைசர் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்கிற சென்னையாக இருந்தால் 4ஆம் தேதி 5ஆம் தேதி நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கலாம். அண்டு கோயம்புத்தூரில் வந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் 10ஆம் தேதி வந்து நீங்கள் இன்டர்வியூ வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு மதுரையில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 13ஆம் தேதி உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். சரிங்களா? மற்ற எல்லா ப்ராசஸும் இதே மாதிரி தான். இவங்க கொடுத்துருக்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இதில் ஃபில்லப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான வெப்சைட்டு. இதில் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் சில பேருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இன்டர்வியூ வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. இதில் வந்து மேல் கேண்டிடேட் மட்டுமா இல்லை ஃபீமேல் கேண்டிடேட் மட்டுமா அப்படின்ற டவுட் வந்து வரும். இதில் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து இந்த மெட்ரோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்ற இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.